நண்பர்களே, நம்ம வாழ்க்கையில நம்மள அறியாம கண்ட்ரோல் பண்ற ஒரு விஷயம் இருக்குன்னா அது டோபமைன் தான். இந்த டோபமைன் ஒரு இன்ப ஹார்மோன். நமக்கு சந்தோஷத்தை தருது, உற்சாகப்படுத்துது. ஆனா இது அளவுக்கு அதிகமா சுரந்தா சின்ன சின்ன இன்பங்களுக்கு அடிமையாக்கி நம்ம நீண்டகால நோக்கங்களை மறக்க வச்சிடும். நம்மள நாமே ஏமாத்திக்கிறதுக்கு மூளை ஒரு கில்லாடி. ஒரு உதாரணம் சொல்றேன். பசிக்கும்போது கேரட்டா இல்ல சாக்லேட்டா? யோசிக்காம சாக்லேட் தானே. ஏன்னா சாக்லேட் சாப்பிடும்போது மூளை அதிக டோபமைனை சுரக்குது, நமக்கு சந்தோஷத்தை தருது. ஆனா அடிக்கடி இப்படி டோபமைன் தூண்டும் சாப்பாட்டை சாப்பிட்டா உடம்பு பருமன், சர்க்கரை வியாதி, அது மாதிரி பல பிரச்சனைகள் வரும். சாக்லேட் மட்டும் இல்ல, இன்னைக்கு இருக்கிற துரித உணவுகள், நொறுக்கு தீனிகள் எல்லாமே நம்மள டோபமைன் அடிமை ஆக்கிறதுக்கு தான் டிசைன் பண்ணிருக்காங்க. ஏன் நம்மள டோபமைன் இப்படி கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கு? டோபமைன் வேலை செய்யற விதமே அப்படிதான். நம்ம மூளைக்கு சுலபமா கிடைக்கிற இன்பம் தான் ரொம்ப பிடிக்கும். இந்த விஷயத்தை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு இருக்கிற கம்பெனிகள் நம்மள கவர்ந்தெழுக்கிற மாதிரி சோஷியல் மீடியா, கேம்ஸ், சீரியல்ஸ் எல்லாத்தையும் டிசைன் பண்றாங்க. நம்ம தெரியாம நேரம் போறதே தெரியாம இதுல மூழ்கிடுறோம். இது நம்ம உடம்பையும் கெடுக்கும், நம்ம லட்சியங்களையும் மறக்க வைக்கும். டோபமைன் டீடாக்ஸ் நம்மள நாமே மாத்திக்கலாம். சரி, இந்த டோபமைன் பிடியிலிருந்து எப்படி தப்பிக்கிறது? அதற்கு ஒரு வழிதான் டோபமைன் டீடாக்ஸ். இது ஒரு சின்ன சேலஞ்ச் மாதிரி. ஒரு 2 நாளைக்கு டோபமைன் தூண்டும் எல்லா விஷயங்களையும் விட்டுட்டு இருக்கணும். சோஷியல் மீடியா, கேம்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு நல்லா புத்தகம் படிக்கலாம், நண்பர்களோட அரட்டை அடிக்கலாம், நல்லா சத்தான சாப்பாடு சாப்பிடலாம், உடற்பயிற்சி செய்யலாம். இது நம்ம மூளைக்கு ரெஸ்ட் கொடுத்து நல்ல பழக்கங்களை வளர்க்க உதவும். டோபமைன் டீடாக்ஸ் பண்ணா என்ன நல்லது? நம்ம செய்யற வேலையில கவனம் அதிகரிக்கும், நேரத்தை வீணடிக்க மாட்டோம், மன அழுத்தம் குறையும், நிம்மதியா இருக்கலாம். ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிடுற பழக்கம் வரும். நல்ல புத்தகங்களை படிச்சு அறிவை வளர்த்துக்கலாம். இயற்கையை ரசிக்கிறது, தியானம் செய்யறது மாதிரி விஷயங்கள்ல ஈடுபட்டு மனசுக்கு புத்துணர்ச்சி தரலாம். நம்ம லட்சியங்களை அடைய நேரமும் கவனமும் கிடைக்கும். நண்பர்களே, இன்னைக்கே டோபமைன் டீடாக்ஸ் ஆரம்பிச்சிடுங்க. டோபமைன் தூண்டும் விஷயங்களை அவாய்ட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ஆனா உடம்புக்கும் மனசுக்கும் நல்ல விஷயங்கள்ல ஈடுபடுங்க. டோபமைன் டீடாக்ஸ் பண்ணி உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை பாருங்க. உங்க வாழ்க்கை உங்க கையில தான் இருக்கு. டோபமைன் உங்களை அடிமைப்படுத்த விட்டுடாதீங்க.